ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கார ஃபேமிலியை ரொம்ப துக்கமான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. இதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க திணறி போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சிங்காரம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செயலை பண்ணுறாரு. அதனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு நிலக்குலைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூர்யா சார் வந்துட்டு நீங்கள் போங்க, இங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டு என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆறுதலாக தைரியமாக சூர்யா சாருக்கு பேச தெரியுன்றதே இப்போ தான் நம்ம நந்தினியோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேருமே இது நாள் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியாக நடந்துக்கிட்டதும் இல்லை, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதும் இல்லை. ஆனால் நந்தினிக்கு ஒரு கஷ்டம், அவங்க ஒரு ஃபேமிலிக்கே கஷ்டம் வந்துருக்கும் போது இதையும் ஒரு கஷ்டமாக அவங்க எடுத்துக்காமல் அவங்க குடும்பத்தில் என்னையும் ஒரு பிள்ளையாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சூர்யா சார் அவ்வளோ அழகாக சொன்னார். என்னோட நந்தினியை என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பவும் அந்த ஒரு வார்த்தையில் விழுந்துட்டார் சிங்காரம். உடனே வந்துட்டு சரி கண்டிப்பாக மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிங்க பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு சரி அதான் சின்னையா பார்த்துக்கிறேன்ட்டார்ல, இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை, நீங்கள் எல்லோரும் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லவும் என்னடா இது அப்பா இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு வருது தான். இருந்தாலுமே வந்துட்டு அப்பா சொல்கிறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. நந்தினி பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு நான் இருந்திருக்கணும், ஆனால் வந்துட்டு அவள் ஒரு தாயாக தகப்பனா தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவ்வளோ பண்ணிட்டான், அந்த இடத்துல நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு எந்த அப்பாவுமே யோசிக்கிறதா அப்பா வெளியே இருக்கும்போது புள்ள ஜெயிலுக்கு போனான்னா அதை விட ரொம்ப கஷ்டம் யாருக்குமே இருந்ததில்லை. அப்பா இருக்கும்போது பொண்ணுக்கு கஷ்டம் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது. அப்படி வந்ததுனால தான் சிங்காரத்தால் தாங்க முடியாமல் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், நான் இருக்கும்போதே என் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டா, இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது, நான் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமான முடிவு தான். ஏன்னா நந்தினி உள்ளே இருக்காங்க, 2 தங்கச்சி இருக்காங்க, கண்டிப்பாக அவர் தான் பார்த்துருக்கணும். ஆனால் முட்டாள்தனமாக முடிவு எடுக்கிறாரு. மன வழியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த உலகத்தை விட்டு போயிடணும், ஏன் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சிங்காரமும் யோசிச்சார். ஒரு பக்கம் அவர் யோசித்தது கரெக்டு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் அவர் யோசித்தது தப்பு தாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வரணும். உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவார். உடனே அவரும் போயிட்டு இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்துட்டு அவங்க தங்கச்சி புனிதா, ஏற்கனவே புனிதா தானே இதில் மெயின் ஹீரோயினியே, அதனால் அவங்களுக்கு தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்க. என்னால் தானே அக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேனா அவர் கரெக்டாக வந்துட்டு தூக்க மாட்டிக்க போகிறாரு. அதை பார்த்ததுமே புனிதா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. புனிதா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சிங்காரம் செத்து போயிருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க